방탄소년단 진입니다. 안녕하세요. 슈가입니다. 제이홉입니다. 안녕하세요, 지민입니다. 안녕하세요, 뷰입니다. 안녕하세요. 방탄소년단 정국입니다. ஒளி நம்மளை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஜின் மூலியமா நம்ம எல்லாரும் நம்ம கடந்த கால எதிர்கால நிகழ்காலம் போர்ட்டல் வழியா போக போறோம். இந்த பயணம் இனிதே ஆரம்பிக்க போது எல்லாருக்கும் ஒளி பெற்றவுடன் உருவம் மாறப்படும். யார் வாழ்க்கை துணையுடன் யார் இணைய போகிறார், யாருடன் யார் இணைந்து ஊருடலாக மாறப்போகிறார்கள் என்று நாம் காண போகிறோம். மனித உடல் அழிக்கப்பட போகிறது. விண்ணுலகத்துக்கு செல்ல போகிறீர்களா, மண்ணுலகத்திற்கு செல்ல போகிறீர்களா என்று யாரும் அறிய மாட்டார்கள். இந்த பயணத்தின் மூலம் யாரெல்லாம் இணைய போகிறார்கள், யாரெல்லாம் அழிய போகிறார்கள் என்று தெரியாது. நாம் சிகப்பு நிலவுடன் இணையும் தருணம் வந்துவிட்டது. சிகப்பு நிலவுடன் இணைய போவது யார்? The silent scheme of them all. இங்கே பாரு, தயங்க காணோம். நாம்ஜூன் என்ன சொல்கிற? தயங்க காணோம். தயங் அப்போ தயங்கோட போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். தயங்க அந்த ஒளியோட போயிருக்கான். இப்போ கண்டிப்பாக அவன் டிராகனோட உருவத்தை கொண்டு தான் வருவான். நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஜங்குக்கு எங்கன்னு பாருங்க. நம்ம நாம்ஜூன் தான் ஜின்னை கூட்டிகிட்டு வந்து காட்டுவார். இங்கே பாரு ஜின். ஐயோ, எது நடக்கூடாதுன்னு நினச்சோமோ அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், காலத்தை நம்ம யாராலையும் வெல்ல முடியாது. ஆரம்பிச்சிருச்சு. சிகப்பு நிலவு பூமி அழுக்க போகுது. என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே. ஆமாம், தயங்க வேற காணும். ஜங்குக்கையும் காணும். நம்ம ஜிமினும் ஷுகாவும் எங்கே இருப்பாங்க தெரியல. ஆனால் எனக்கு அந்த சத்தம் கேட்குது. நம்ம தயங்கோட ஹாட்டு இதே துடிப்பு எனக்கு கேட்குது. நாம்ஜூனா கேட்குது. ஜின், காலச்சக்கரம் திறக்குது. நம்ம கண்டிப்பாக காலச்சக்கரத்தோடு தான் இணைய போகிறோம். யார் எங்கே போக போகிறோன்னு தெரியலையே. ஜின், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சக்கரம் முன்னும் பின்னமாக சுற்றினால 2000 வருஷத்துக்கு முன்னோக்கி நம்ம நாம்ஜூன் எல்லாரும் கிளம்பி போயிருப்பாங்க. ஸோ நாம்ஜூன் தான் அரசர் உரையில் உட்காந்துருப்பார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தீய சக்தியை எப்படி அழிக்கிறது சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ நாம்ஜூன் அங்கே வந்து உட்காந்துருப்பார். பக்கத்தில் ஜின் இளவரசி மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஸோ நட்பு நாட்டு அரசியும் நம்ம ஷுகாவும் ஜிமினும் தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ எல்லாரும் வந்து கலந்து ஆலோசிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க 4 பேருக்குமே ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. பாஸ்ட்லேருந்து ஃப்யூச்சருக்கு கூட போல் இறந்த காலத்துக்கு போயிருக்காங்க. ஸோ அப்போ ஒன்றும் அவங்களுக்கு மெமரிஸ் வந்திருக்காது. என்ன பண்ணுறதுனே தெரிஞ்சிருக்காது. எல்லாரும் அரசரே நீங்கள் தான் ஏதாவது செய்யணும், நாட்டு மக்களை காப்பாற்றணும் அப்படி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம நாம்ஜூன் தான் என்ன சொல்கிறதுனே தெரிஞ்சிருக்காது. பட் ஜின்னுக்கு எல்லா விஷயமே ஞாபகம் இருந்தனால ஜின்னு தான் நீங்கள் முதல்ல இங்கேருந்து சபையை விட்டு கிளம்பி போங்க, அரசர் உங்களுக்காக அனௌன்ஸ்மெண்ட் தருவாங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாருக்குமே பயம் வந்திருக்கும். ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கில வார்த்தை நடைமுறையிலே இருந்திருக்காது. ஸோ ஜின் அப்படி பேசினது உடனே அந்த சபையில் இருந்தவங்க எல்லாருமே அப்படியே பவ் பண்ணி அரசி வாழ்க வாழ்கன்னு கோஷம் விடுவாங்க. ஸோ இது ஒன்றுமே புரிஞ்சிருக்காது நம்ம நாம்ஜூனுக்கு, ஷுகாவுக்கு, யுகிக்கெலாம். நம்ம ஜின்னுக்கான எல்லாத்தையுமே தெரியும். ஸோ அவங்க ஒரு மந்திரவாதி ஃபேமிலியிலேருந்து வந்தனால ஸோ ஜின், நான் சொன்ன மாதிரி வந்துட்டேன், நீங்கள் எல்லாரும் முதல்ல இந்த இடத்த விட்டு போங்க அப்படி சொன்னோன்னே எல்லாரும் வேகமாக ஒரு சத்தம் வெளியே வர்றதுக்குள்ளே அவ்வளோ வேகமாக எல்லோரும் வெளியே போயிருப்பாங்க. ஸோ நாம்ஜூன் தான் கேட்பாரு, என்ன ஜீன், எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொன்னேன், என்ன எல்லாரும் ஓடிட்டாங்க? நான் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன், திரும்ப அந்த நாள் வரும், நான் வருவேன், அந்த வார்த்தைகள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஷுகா தான்
காலத்தை கடந்து வர என்னாலே சில கால வழிமுறைகளை ஞாபகம் வச்சுக்க முடியல. ஜின், உங்களால் எப்படி முடியுது அப்படி சொல்லும் போதான் ஜின் ஆல்ரெடி மந்திர குடும்பத்தை சார்ந்து வந்தனால ஸோ நார்மல் ஹியூமன் பீங் கிடையாது. ஸோ அந்த 2000 வருஷத்தில் அந்த வாழ்ந்த ஜின்னே இந்த ஜின்னுக்கு வந்து மரணமே கிடையாது. காலகாலமாக எதா மாறுவார்னா ஃபோனிக்ஸ் பறவையாக தான் மாறுவார். ஸோ அதுக்கு அழிவே கிடையாது. நம்ம நாம்ஜூன் இறந்த உடனே அவர் அப்படியே நெருப்பில் எரிஞ்சு அந்த ஸ்பாட்டே இறந்துருப்பார். ஸோ நாம்ஜூன் இல்லாத இடத்துல ஜின் எப்போவுமே இருக்க மாட்டார். ஸோ இதெல்லாம் சொல்லி முடிக்கும் போது தான் நாம்ஜூனுக்கு அப்போ தான் ஜின்னோட காதலோட ஆழம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நாம்ஜூனுக்கும் தெரியும் ஜின்னோட இணைஞ்சா அந்த நாள் கடைசி நாளாக இருக்கும்னு. ஆனால் ஜின்னுக்கு தான் தெரியாது நாம்ஜூனுக்கு அந்த விஷயம் தெரியும் சொல்லி. ஸோ அவங்க 2 பேரும் அந்த இடத்துல கண்ணோட கண்ணா அப்படி சங்கமாக வராங்க. எத்தனை உறவுகள் என் அருகில் இருந்தாலும் நீ என்னுடன் பேசும்போது மனதிற்கு கிடைக்கும் அந்த சந்தோஷம் வேறு யாரிடமும் கிடைப்பதில்லை. எந்த ஜென்மத்தில் செய்த தவமோ இந்த ஜென்மத்தில் கிடைத்தாய். நீயோ வரமாய் என்னவளே. எனக்கு வாழ்க்கை என்று ஒன்று இருந்தால் அது உன்னோடுதான். மரணம் வரும் வரை நாம் சேர்ந்து வாழ்வோம். பக்கம் ஜிமின் அலறிக்கிட்டே ஓடுவான். காலச்சக்கரம் முன்னும் பின்னமாக சுற்றிட்டு இருக்கும்போது அவன் வேகமாக அவனோட அறைக்கு போய் கதவை சாத்திட்டு அவன் ஷட்டெல்லாம் கலட்டிட்டு பயங்கரமாக கத்துவான். அவன் முதுகை உடச்சிக்கிட்டு ஏதோ வெளியே வர்றதுக்கு துடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சுகா தான் ஒரு ஸ்வாடை எடுத்துகிட்டு வந்து ஒரு கீரல் போட்டிருப்பாரு. ஸோ சைலண்ட்டாக இருக்கும். நம்ம ஜிமினை மயக்கப்பட்டு விழுந்திருப்பான். ஸோ அந்த முதுகில் வந்து அவனுக்கு பர்த் மார்க் இருக்கும். முழு நிலைவு அப்படியே தேயிற மாதிரி. ஸோ இதுதான் நடக்கவே கூடாதுன்னு நினச்சேன். இது எப்படி நடந்துச்சு? நான் தான் இவனோட மிருகத்தை சாப்பிட்டுட்டேனே, அது என்கிட்ட தானே இருக்குது, எப்படி ஜிம்மினுக்கு வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஜின் வருவாங்க. வந்து சொல்லுவாங்க, நீ என்ன தான் அவனை காப்பாற்றணும்னு நினச்சாலும் ஜிமின் தான் இந்த பேரண்டத்துக்கு அழிவை எடுத்துகிட்டு வந்தது அப்படி சொன்னோன்னே செம்மையாக கோவம் வந்துடும் சுகாவுக்கு. என்ன சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு ஜின்னோட கழுத்தில் கத்தி வைக்கும் போது நாம்ஜூன் வந்துடுவார். இங்கே பார், இந்த காலத்தில் நான் தான் கிங்கு, புரியுதா? கிங்குனா இப்போ இவன் என்னோட பெட்டர் ஆஃப், என்னுடையவன், நீ எப்படி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நாம்ஜூன் வேற சுகா கிட்ட சண்டை போட்டுட்ருப்பாரு. ஸோ ஜின்னு தான் கத்துவாங்க, இங்கே பாருங்க, நம்ம 10,000 கணக்கு தாண்டி வந்திருக்கோம், புரியுதா? நம்ம வெறும் டைம் ட்ராவல் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். நம்மளாம் அப்படியே மாறல, நம்மளாம் ஒரு ஃபேமிலி, மறந்துடாதீங்க, நம்மளாம் ஃபேமிலி. ஜின்னுக்கு தான் சின்ன வயசுலேருந்து ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டே இருந்தனால தானே இந்த மாதிரி நடந்திருக்கு. எப்படி சுகா மறந்த, காலத்தை வென்றவன் சொல்லாத, வெக்க கேடாக இருக்குது அப்படின்னு ஜின் கத்திட்டு ரூமை விட்டு வெளியே போனோன்னே தான் சுகாவுக்கு ஞாபகமே வரும். ஸோ சின்ன வயசுலேருந்தே சுகாவுக்கு ஜிமின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜின் தான் எப்படியாவது ஜிமினை நம்ம சுகாவோட மேரேஜ் பண்ணி வைக்கணுன்ட்டு சின்ன வயசுலேருந்து நிறைய ஹெல்ப்பெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பக்கத்து நாட்டு அரசர் தான் சுகா. அந்த நாட்டுக்கும் இந்த டைம் கிம் ஃபேமிலிக்குமே நிறைய பகையெல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் நட்பு நாடாக மாற்றணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜிமினுக்கு இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து பாய்சன் கொடுத்துட்டு வந்திருந்தனால அவனோட மிருகம் அப்பப்போ அன்லாக் ஆகி அவன் ஊரையே அழிச்சிட்டு வந்திருப்பான். ஆனால் யாருக்குமே அது தெரிஞ்சிருக்காது. ஸோ எதிரி நாட்டான சுகா நாட்டிலேருந்து தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க சூனியம் வச்சு சொல்லி அவனோட நாட்டு மேலே போர் செய்ய போயிருப்பாங்க. இது காண்டாகி ஊருக்குள்ளே வந்து நம்ம ஜிமினை வந்து தூக்கிட்டு போயிருப்பார் சுகா. கட்டாயப்படுத்தி தான் மேரேஜ் பண்ணியிருப்பார். ஸோ நாளடைவில் சுகா மேலே எந்த தப்பும் இல்லை, ஜிமினுக்கு தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு அரசருக்கு தெரிய வரவும் என்ன சொல்கிறதுனே தெரிஞ்சிருக்காது. அரசரை காப்பாற்ற வேண்டிய மக்களை அரசர் வாரிசே கொள்ளுதுன்னு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு சுகா தான் அவ்வளோ பழியுமே ஏற்றுப்பார். நானே உங்கள் மேலே போர் செஞ்சேன், நானே பிளாக் மேஜிக் செஞ்சு அனிமல்ஸ் எல்லாம் உங்கள் நாட்டு மேலே அமிச்சேன், பழியை ஏற்றுக்கிறேன்ட்டு பழி ஏற்றிருப்பார். ஸோ இதெல்லாம் ஜிமின் பார்த்துட்டு நம்மளுக்காக இந்த மாதிரி பண்ணுற சொல்லி கட்டாயப்படுத்தி மேரேஜ் பண்ணியிருப்பார். ஆனாலும் அவனுக்கு பிடிக்கலான்னு தெரிஞ்சு விட்டுருப்பார். பட் ஜிமின் அதுலேருந்து சுகாவோட இணைஞ்சிருப்பார். ஸோ இப்படி தான் அவங்களோட லைஃப் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஜிமின் பயங்கரமாக அழுதுட்ருப்பார். ஸோ சுகா தான் என்ன வலிக்குதான், நான் தான் என்னோடய ஸ்வாடால் இந்த மாதிரி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு அப்படி சொல்லிட்டு சுகா அழுதுட்டுப்பார். அப்போ சுகா வாக் பண்ணிவிட்டு, இல்லை அப்போவும் நான் தான் இந்த குடும்பத்துக்கு பிரச்சனையாக இருந்தேன், இப்போவும் நான் தான் இந்த குடும்பத்துக்கு பிரச்சனையாக இருக்கேன், பேசாமல் என்னை கொண்டுடலாமே அப்படி சொல்லிட்டு அழுவார். உன்னை கொண்டுட்டா என்னோடய லைஃபே நீ தான், உனக்காக தான் நான் வாழ்கிறேன், ஏன் அது உனக்கு தெரியல?
야, 사랑해. கண்ணிமையோடு நான் இருப்பேன் கண்ணிமைக்காமல் நான் ரசிப்பேன் உன்னோடு கலந்திருப்பேன் என் உயிரே காற்றாக நான் இருப்பேன் மூச்சோடு கலந்திருப்பேன் உன் கண்ணீரை நான் துடைப்பேன் என் அன்பே. இந்த பக்கம் யோன்மீன் அப்படியே சேர்ந்துடுறாங்க. கால சக்கரம் திறமாவாம் முன்னாம் பின்னாம் சுற்றி கொண்டே இருக்கிறது. தயாங், இங்கே பார் தயாங். சாங்குக்கா, நம்ம எங்கே இருக்கோம்? நம்மளா? நம்ம இவ்வளோ வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் திரும்ப ஒரு வாட்டி பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். எனக்கு புரியல சாங்குக்கி, நம்ம திரும்ப பழையபடி போக முடியாதா? அந்த அரக்கனை அழிக்கணும்ல, மறந்துட்டியா? இதெல்லாம் வேண்டாமே, நம்ம போயிடலாம். இங்கே பாரு தியாங், பயப்படுறியா தியாங்? இல்லை ஜாங்குக்கி, இவ்வளோ வருஷத்தில் நம்ம சேரலன்னு நீ தானே சொன்ன. அப்போ இந்த ஜென்மத்துலேயும் இங்கே பார், வாயை மூடு. அதெல்லாம் நீ சொல்லாத. நம்ம கண்டிப்பாக சேருவோம். யாராலையும் நம்மளை பிரிக்க முடியாது. நம்ம முதல்ல இப்போ இணையணும். என் மன்னவரின் உறவு யுக யுகங்களை கடந்தது. நின்று விடுவேன் என சொப்பனம் காணாதே. என்னை புரிகிறது, கண்ணீர் நதியாய் வருகிறது. நினைப்பதும் உன்னை, மனப்பதும் உன்னை, வாழ்வே வலிக்கிறது. தயாங், தயாங் எங்கே போன? தயாங் விளையாடாத, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. தயாங், தயாங் அப்படி சொல்லிட்டு சங்கோக் ஃபுல்லாக தேடி இருப்பார். ஸோ அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருப்பாங்க. தயாங்க காணோம் அப்படின்றது அவனுக்கு நம்பவே முடிஞ்சிருக்காது. ரீசன் என்னென்னா, டைம் ட்ராவல் மிஷின் ரொட்டேட் ஆகும்போது பேராக தான் எல்லாருமே ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ யோன்மின் கப்பல் தனியாக இருப்பாங்க, அவங்க சம்மந்தப்பட்ட காலத்துக்கு போயிருப்பாங்க. நாம்ஜூன் அப்படி தான். ஸோ இந்த டைம் வந்து நம்மளோட டேக்அவுட் கப்பல் தனியாக தான் வந்திருப்பாங்க. ஸோ இன்னும் காலச்சக்கரம் சுற்றலை. ஏன்னா ½ ஒன்ஸ்னு அந்த காலச்சக்கரம் முன்னும் பின்னுமா சுற்றிட்டுருக்கோம். ஸோ எந்த நேரத்தில் எப்படி போவாங்க தெரியாது. ஜின் சொல்லி தான் அமைச்சிருப்பான், நீங்கள் எப்படி வேணாலும் காலச்சக்கரம் போனாலும் உங்கள் துணியை விட்டு நீங்கிறாதீங்க, அப்புறம் வந்து காலத்தில் மாட்டிப்பீங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் ஜங்குக்கு எப்படி நான் அசந்தேன், இப்படி நான் தயாங்க எப்படி தேடுவேன் அப்படின்னு தேடிட்டு இருக்கும் போது தான் ஒரு பயங்கரமான சத்தம் கேட்கும். ஸோ முழு நிலவு சிகப்பாக மாறினால நம்ம தயாங் தான் பயங்கரமான ட்ராகனாக மாறியிருப்பான். அதுவும் புனிதமான ட்ராகன், கோல்டு கலர் ட்ராகனாக மாறியிருப்பான். நம்ம ஜங்குக் தான் தயாங், நான் தான் ஜங்குக், இங்கே வா அப்படின்னு அவ்வளோ பெரிய ட்ராகனாக இருந்தாலும் நம்ம ஜங்குக் வாய்ஸை கேட்டோன்னே அமைதியாக கிட்டே வந்து நிற்பான். நம்ம தயாங் அவனை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதனால் நீ தான் பார்த்துக்கணும், அதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் இணைஞ்சிருக்கணும்னு சொல்லி ஜின் சொல்லி தான் அமைச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லாமல் தயாங் கூட இணைஞ்சிருப்பான். ஜங்குக்கு இணைஞ்ச கொஞ்ச நேரமே அவன் உடம்புல சில மாற்றம் ஆகுதுன்னு சொல்லி தான் அந்த இடத்த விட்டு ஓடிருப்பான். அதே மாதிரி ட்ராகனாகவும் மாறியிருப்பான். தயாங்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட சுயநிலவை இழந்துக்கிட்டே வந்துட்டுருக்கான். காலச்சக்கரம் அதிவேகத்தில் சுற்ற ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா ஜின்னும் ஏன்னா இந்த மாதிரி நடக்குதே, இந்த மாதிரி நடக்கக்கூடாதே அப்படின்ட்டு புலம்பிட்டு இருப்பான். நாம்ஜூன் தான் என்ன ஆக போகுது ஜின் அப்படி கேட்கும்போது ஜின் அப்போ தான் ஒரு உண்மையை சொல்லுவாங்க. அந்த தீய சக்திக்கு உடம்பு கிடச்சதே மனித உடம்பு தான், அது மனித உடம்பை காணிக்கையாக கொடுத்துட்டு அதுவும் மிருக உடம்பை எடுத்துருக்கு, நம்ம என்ன ஆக போகிறோன்னு தெரியல, இணைகள் பிரிய போகுது அப்படி சொல்லும் போது ஜின் மறைஞ்சிருப்பாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் இருந்து ராஜாவாக இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க, ராணியாக இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. ஸோ இந்த காலச்சக்கரம் மூலயமா எல்லாருமே பிரிஞ்சிருப்பாங்க. ஜெய்வுக்கு தான் டைம் ட்ராவலை விட்டு விண்வெளிக்கே போயிருப்பார். அவருக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். ஸ்டில் அவர் ஒன்றும் இணையோடு சேரலை, அவருக்கு பழைய நினைவு எதுவுமே வரலை. அவர் நம்ம ஏதோ ட்ரக்ஸ் ஏதோ எடுத்துகிட்டு தெரியாமல் ட்ரெயின் ட்ராக்கில் போகாமல் பூமிக்கு மேலே போயிட்டுருக்கு அப்படி சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷனில் போயிட்டுருப்பார்.
இங்கே தென்னிந்தியாவில் தான் இன்னும் மாப்பிள்ளை வரவே இல்லை, ஒயினியை கூட்டிகிட்டு போகல, சிகப்பு நிலவு ஆட்கொள்ள போதே, மாப்பிள்ளை என்ன வரலையே அப்படின்னு ஒயினியோட அம்மா அப்பா ரொம்ப கவலையில் இருப்பாங்க. ஸோ ஓலைச்சுவடி படி புத்தரை வழிபடுங்க, பூமியை நேர்கோட்டுக்கு கொண்டு வருவோம், நீங்கள் அப்போ கண்டிப்பாக ஒரு கதவு திறக்கும், அது வழியாக ஒயினியை நீங்கள் அமுச்சு வச்சுருங்க அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பூஜைகள் தான் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கோம். ஆனால் ஜெய்வப் தான் எந்த ஒரு காலத்துலேயும் ஆட்கொள்ள முடியாமல், அவனால் ஒரு இடத்துல ஸ்டெபிளாக இருக்க முடியாமல் அங்கேயும் இங்கேயுமா ட்ராவல் பண்ணிகிட்ருப்பான். ரீசன் என்னென்னா, ஜெய்வப் இன்னுமே அவனோட ஆத்ம விலங்கோட இணையவே இல்லை. இணைஞ்சால் என்னென்ன பிரச்சனைலாம் வரும்னு ஜெய்வப்புக்கு தெரியும். இங்கே ஒயினியோட என்ன தான் ஜெய்வப்பு இணைஞ்சாலும் ஒயினி அந்த நிமிஷமே இறந்துருவா. எங்கோ ஷியோக், நீ ஏன் இன்னும் உன்னோட இணையோட சேராமல் இருக்க? யார் நீங்கள்? யார்? இங்கே பார், உன்னோட வாழ்க்கை துணையும் நீ இணைக்க மாட்டுற, உன்னோட விலங்கோடவும் நீ இணைய மாட்டுற. இதனால் எவ்வளோ பெரிய விளைவுகள் ஆரம்பிக்க போகுதுன்னு தெரியுமா? நான் இல்லை, வேண்டாம், நான் யாரோடையும் இணையில, நான் தனியாகவே இருந்துடுறேன். ஆஹா, தனியாக இருந்தா உன் குடும்பம் அழியும், பரவாயில்லையா? உன் காதலியும் நீ காதலிக்கிற உன்னோட விலங்கும் சாகக்கூடாதுன்னுட்டு உன் முட்டை குடும்பமும் உலகத்தையும் அழிக்க பார்க்குற. ஆனால் வெளியே நான் ரொம்ப நல்லவன், நான் எந்த உயிரினத்துக்கும் தீங்கு விளைவிக்க மாட்டேன்னு நாடகம் போடுறியா ஜெய்வோப்? ஜெய்வோப், நீங்கள் என்னை தேடி வர மாட்டீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். என்னோட உயிருக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன்ட்டு இவ்வளோ வருஷம் நீங்கள் என்னை தேடியே வரலை. ஏன் ராமர் தான் எப்பவுமே சீதையை தேடி வரணுமா என்ன? நான் உங்களை தேடி வரப்போகிறேன், நான் உங்கள் கூட இணைய போகிறேன். அது கடைசி நாளாக இருந்தாலும் சரி, உங்கள் கூட வாழணுன்னு தான் நான் வாழ்கிறேனே. அது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டுது? இந்த வாட்டி காலச்சக்கரை சுற்றும் போது நம்ம ஜெய்வோ நம்ம ஒயினியை சந்திச்சிட்டாரு. ஸோ ஒயினியும் ஜெய்வப்பை பார்க்குறாங்க. ஐயோ, என் அழகு புள்ள, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. நான் என்ன உன்னோட குழந்தையா என்ன? நீ என்ன பெத்தெடுத்த சொல். என்ன ஜெயோ, இவ்வளோ வருஷம் கழிச்சு நான் உங்ககிட்ட பாசமாக பேசுது உங்களுக்கு பிடிக்கலையா? ஒயினி, எந்த மாதிரி சூழ்நிலைக்கும் இப்போ ரொமான்ஸ் ஒரு கேடா? ஆமாம், ரொமான்ஸா இது? எவ்வளோ வருஷம் நீங்கள் என் கூட சேராமல் இருக்கீங்க. உங்கள் கூட பிறந்தவங்க எல்லாருமே அவங்களோட இணையோட வாழும்போது நீங்கள் எங்கே என்னை தேடி வரல? நான் தேடி வர கதவையும் அடைச்சி வச்சுருக்கீங்க. என்னோட ஆத்ம சக்தியோட இணையணும்னு நான் நினைக்க மாட்டேனா? நீங்கள் மட்டும் தனியாக இருந்து வாழ்ந்தீங்க நினச்சிட்ருக்கீங்களா? நானுமே தாங்க உங்களை நினச்சி எவ்வளோ ஜென்மம் காத்திருக்கணும். ஏன் இந்த சிகப்பு நிலவு வந்தால் மட்டும்தான் நம்ம சேரணும்னு ஏதாவது இருந்து தான் என்ன? ஏன் உங்கள் உடன்பிறப்பெல்லாம் அந்தந்த வருஷத்தில் சேர்ந்தாலும் ஏங்க நீங்கள் என்னை பார்க்க வரலை? உங்கள் காதல் அவ்வளோதானா? ஏன் நம்ம காதல் அழிஞ்சிருச்சா என்ன? வைனி, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிற? என் கண்ணு முன்னாடி இந்த சாகிறத என்னால் பார்க்க முடியாது வைனி. அதனால தான் அந்த ஒரு ரீசன்னால தான் நான் வரலை. அதை மட்டும் நீங்கள் நினச்சிங்களே, உங்கள் கூட சேர முடியாமல் ஒவ்வொரு நாள் நான் செத்துட்ருக்கேனே, அது ஏன் உங்களுக்கு புரியல? சொல்லுங்கள், தனியாகவே இருந்து சாகிறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்கல்ல நீங்கள் அப்படின்னு ரொம்ப நேரம் கான்வர்சேஷன் போயிருக்கோம் ரெண்டு பேருக்குள்ளேயும். ஏன்னா பல ஆயிரம் வருஷமாக ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கவே மாட்டாங்க. ஸோ ஜெய்வப்புக்கு என்ன பண்ணுறதுனே தெரிஞ்சிருக்காது. நீ தான் சத்தியம் வாங்குவாங்க. இப்போது நீங்கள் என்ன கூட்டிகிட்டு போனோம், நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டோம். இப்போ நான் அங்கே போகணும், இப்போ கேட்டு திறக்கும், நீங்கள் என்ன கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஜெய்வப்புக்கு தான் வேணாம் வைனி, இங்கே இருந்துடலாம். ஏங்க இந்த மாதிரி சுயநலமாக யோசிக்கிறீங்க? உங்கள் ஆள் மனசில் கை வச்சு பாருங்கள். உங்கள் அண்ணன், உங்கள் தம்பிங்க, உங்கள் ஃபேமிலி எல்லாருமே அங்கே போராடிட்டுருக்காங்க தீய சக்தியோட. நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? எனக்கு புரியுது,
நான் எந்த ஒரு உயிரினத்துக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் என் கண்ணு முன்னாடியே என்னோட உயிர் ரெண்டுமே போகுதுன்னும் போது நான் என்ன பண்ண முடியும்? சுயநலமாக தானே யோசிக்க முடியும். ஆஹா என்னோட ஜெயோப் அப்படிலாம் நினைக்க மாட்டார். எல்லாருக்குமே ஒரு ஹோப் கொடுக்குறவர். நீங்கள் இப்படி இருக்கலாமா? வாங்க போகலாம். எனக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் தான் இருக்கீங்கள அப்படி சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு இருப்பாங்க. வைனி இணைஞ்சது எல்லா கப்பல்ஸுக்குமே தெரிய வந்திருக்கும். யோன்மின், நாம்ஜூன், டேகோ கப்பல்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ காலம் நெருக்கமாயிட்டே வருதுன்றத புரிஞ்சிருப்பாங்க. காலச்சக்கரம் எப்போ சுத்தன்றதுக்காக எல்லாருமே ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா இப்போ காலச்சக்கரம் முன்காலத்துக்கு போமா, பின்காலத்துக்கு போமா, இல்லை எதிர்காலத்துக்கு போமான்றத நம்ம ஜின்னுக்குமே எந்த ஒரு ஐடியாவுமே இருக்காது. ஏன்னா இப்போ அந்த தீய சக்தி மனித உடம்பு பெற்றிருந்த போது கூட அதை அடிச்சிருக்கலாம். பட் அது பயங்கரமான ஒரு விஷப்பாம்பாக மாறி இருக்கும். ஏன்னா ஜின் பயந்ததே இந்த தீய சக்தி எக்காரணத்தை கொண்ட பாம்பு ரூபா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பெரிய சைஸ் அணகுண்டாவாக நிற்கும். ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் இதை அழிக்கணுன்ற ஒரு ஐடியா இருந்தாலும் ஸ்டில் நம்ம ஜெய்வோ ஏதாவது ஒன்றாவது நான் காப்பாற்றணும். வைனி தான் என் பேச்சை கேட்காம வந்துட்டா. என்னோடய ஆத்ம விலங்கோட நான் சேர மாட்டேன்னு சொல்லி யூனிகார்னோட சேர்ந்துருக்க மாட்டார். ஸோ யூனிகார்னோட சேர்ந்துட்டாலே இந்த விஷயம் டக்குன்னு முடியும். பட் நம்ம ஜெயோப்போட மனவலியை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் கூட இழப்பு பெருசாக இருக்காது. ஆனால் நம்ம ஜெயோப்புக்கு தான் வாழ்க்கை துணையும் சரி, கூட இருக்க ஆசையாக இருக்கிற ஆத்மசக்தி விலங்கும் சரி அழிஞ்சிருச்சுன்னா அவன் மனுஷ ரூபத்தில் தான் இருந்தாகணும். ஸோ அது ஜெயோப்புக்கு விருப்பம் இல்லை. அவங்க அழிஞ்சி தான் நான் மனுஷ உருவத்தில் இருக்கணுமா, அதுக்கு நான் அவங்கள அழிக்காமே மனுஷ உருவத்தில் இருந்துடுறேன்னு சொல்லி தான் இவ்வளோ கால் அவர் அப்படி இருந்திருப்பார். ஆனால் இப்போ வைனி அடம்பிடிச்சி இந்த போராட்டத்தில் கலந்துருப்பாங்க. ஸோ நம்ம ஆத்ம விலங்கோட இணையக்கூடாதுன்றதில் ரொம்ப ஸ்டபிளாக இருப்பார். ஸோ மற்றவங்களும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. சுகா 2000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த அரசராக இருந்தாரோ அந்த இதுலேயே வந்திருப்பார் ஆத்மாவோட இணைஞ்சி. நம்ம ஜிமின் தான் எங்கே போனார்னே தெரிஞ்சிருக்காது. எல்லாருமே அவங்களோட பழைய ஆத்மாவோட இணைஞ்சி போர் செய்கிறதுக்கு ரெடியாகி நின்றுருப்பாங்க. நம்ம ஜின் தான் ஜிமினை காணோம், ஜிமின் எங்கே போயிருப்பான், சரி நம்ம இப்போ கிளம்புவோம், எப்படியோ ஜிமின் நம்ம கூட வரமாட்டான். ஏன்னா ஜிமினுக்கு அவனோட ஆத்ம விலங்கு கிடையாது. ஸோ சுகா தான் அவன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சேஃபான இடத்துல தான் இருப்பான், நம்ம போகலாம் அப்படி சொல்லி போயிருப்பாங்க. ஸோ அந்த தீய சக்தியோடு சேர்ந்து நிறைய நேரம் போராடி இருப்பாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, எத்தனை மாதமாக போராடினாங்கன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. ஸோ அவங்கவுங்க அனிமல்ஸ் எல்லாம் சேர்ந்து மாறி சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த பாம்போட ஃபுல் கவனமும் ஜெய்வோப் மேலே தான் இருக்கும். ஏன்னா ஜெய்வோப் மட்டும்தான் ஆத்மா விலம்போட சேரவே இல்லை. யூனிகார்ன் இருந்திருந்தால் அந்த முதல் நாளே அந்த பாம்பை கொண்டிருக்கலாம். பட் யூனிகார்னோட இணையவே இல்லை. நம்ம மற்ற மெம்பர்ஸுமே எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ரீசன் ஜெய்வோப்பை ஹர்ட் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு ரீசன் தான். அதனால் 4 மாதமாக அப்படி நாட்கள் போச்சா இல்லை மாதம் போச்சான்னு தெரியாது, அவ்வளோ நாள் அந்த போர்க்காலத்திலே தான் இருந்திருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த வைனி இதுக்கு மேலே இதுக்கு முடிவு அமையணும்னா நான் முன்னாடி நடந்தால் மட்டும்தான் முடியும்ன்ட்டு வைனி முடிவு எடுப்பா. போர்ட்டல் வழியாக வைனி ஜெயோப்போட வந்த அந்த நொடியிலேருந்தே இந்தியாவில் பூஜைகள் நடந்துகிட்ருக்கோம், வழிபாடுகள் நிற்காமல் நடந்துகிட்டே இருக்கும். மக்கள் எல்லாம் பிரார்த்தனை செஞ்சிட்ருப்பாங்க. ஆதிபராசக்தி நம்ம வைனிக்கு இருக்குது. ஸோ நம்ம சிவனோட கண் வெளியில் வந்ததான் ஜெயோ. அதனால் நம்ம இணைஞ்சால் மட்டும்தான் அந்த செய்ய கட்சியை அழிக்க முடியும்ன்ற முடிவு எடுத்திருப்பாங்க.
ஸோ ஜெயோப்பும் இணைய மாட்டான்னு சொல்லி அவனோட ஆத்மசக்தி விண்ணுலகத்துக்கு போய் நம்ம வைனியோட ஆத்மசக்தியோட இணைஞ்சி நம்ம பராசக்தியை வெளியே வராங்க. இது எல்லாமே கண் முன்னாடி நம்ம நாஞ்சோன், தேக்கு, அப்புறம் யோன்மின் எல்லாருமே பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்னு. அவங்களுக்கு புரியலை. ஒரு ஒரு பொண்ணால் இதெல்லாம் எப்படி செய்ய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த தீய சக்தியும் செமையாக பயப்படும். ஏன்னா பாம்பு உருவத்தில் இருக்கனால நம்ம ஈசன் என்ன செய்வார்னு கண்டிப்பாக தெரியும். அதனால் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓட பார்க்கும். ஸோ அந்த நேரத்தில் தான் நம்ம வைனி எல்லாரோட ஆத்மாலையுமே ஒரு பராசக்தி இருப்பாங்க. ஸோ வைனி பராசக்தியை அன்லாக் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட உடல் எல்லார் முன்னாடியுமே பஸ்மமாகி அப்படி நொறுங்கி விழுது. நம்ம ஜெய்வோப் போட்ட வெட்டிங் ரிங் மட்டும் உருண்டு வந்து ஜெய்வோப் கிட்ட விழுந்திருக்கும். ஸோ அவங்களோட பாடி இந்த பூமியில் அழிஞ்சாலும் அவங்களோட ஆத்மா விண்ணோகலத்துக்கு போய் அவங்களோட அனிமலை அன்லாக் பண்ணியிருக்கோம். அது வேறு எதுவும் இல்லை, கருடன். நம்ம வைனியோட உருவம் கருடனாக மாறி போர்க்களத்தில் வந்து நிற்கிறத நம்ம கிம்டோயான் பார்க்குறான். கிம்டோயான் வைனியோட அண்ணன். ஸோ கண்ணு முன்னாடி தங்கச்சி இறந்ததை பார்த்தோன்னே நம்ம கிம்டோயானுக்கு 2 சக்தி அன்லாக் ஆகிருக்கும். ஒன்று ஒயிட் டைகர், ஒன்று ட்ராகன். ஸோ வைனியும் கிம்டோயானும் சேர்ந்து அந்த தீய சக்தியை அழிக்கிறாங்க. வைனி கண்ணு முன்னாடியே இறந்துருப்பாங்க. அது வந்து ஜெயோப்பால் தாங்க முடிஞ்சிருக்காது. ஆனால் பக்கத்தில் கருடன் உருவத்தில் ஒரு பர்சன் இருப்பாங்க. இனிமேட்டு நம்ம சேனலில் வைனி கேரக்டர் வராது. இனிமேட்டு நம்ம ஜெயோப்புக்கு பேரு ஸ்ப்ரைட். அங்கே கருடனாக நிற்கிறது நம்ம ஸ்ப்ரைட் தான். ஸோ ஜெயோப்புக்கும் ஒரு பேரு ஸ்ப்ரைட். ஸோ அப்போ தான் எல்லோரும், ஆமாம் இவ்வளோ கலவரம் நடந்தது, நம்ம ஜிமின் எங்கே போனோம்? ஆமாம் ஜிமின் எங்கே போனோம்? ஆமாம் ஜெய்வோப், நீ காலச்சக்கரத்தோட எப்படி இணைஞ்சி ஸ்ப்ரைட்டோட இங்கே வந்த? நான்லாம் இணையலை வைனி. இல்லை ஸ்ப்ரைட் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் ஸ்ப்ரைட் அப்படி சொல்லிட்டு ஸ்ப்ரைட்டு கையை நல்லா டைட்டாக பிடிச்சிருப்பார் ஜெய்வோப்பு. நான் இனி உன்னை எங்கேயுமே விட மாட்டேன். நான் இனி போக மாட்டேன். எனக்கு ஆத்மசக்தி, ஏன்னா ஜெய்வோப்போட ஆத்மசக்தி எல்லாத்தையுமே வைனி அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சக்தியோட வெளிப்பாடு தான் கருடனாக மாறி ஒரு ஆண்மகனாக மாறியிருப்பாங்க. ஸோ இதுதான் வைனியோட எண்டு சாப்டரு. ஸோ இப்போ கருடனாக இருக்கிற ஆத்மசக்தியோடு இருக்கிற ஸ்பைட் நம்ம ஜெய்வோப் கையை பிடிச்சிட்டு, ஜெய்வோப் எங்கே என்னை தேடி வந்தார். நான் தான் பல பூஜை செஞ்சு என்னோட கதவை அன்லாக் பண்ணிட்டு வந்தேன். அப்படியா? ஐயோ இந்த ஜின், ஐயோ என்ன பண்ணுறது புரியலையே. நம்ஜனா கொஞ்சம் அமைதியாடுறான். நம்ம எல்லாருமே 2000 வருஷத்தில் இருக்கிற அந்த தீய சக்தியை அழிச்சிட்டோம். ஸோ இங்கே தான் இருக்கோம். அப்போ தான் நம்ம டேக்கப்புல்ஸ், அப்போ என்னோட பேபி என் வயிற்றில் தான் இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே ஷாக்காக இருப்பாங்க. ஏன்னா போர் முடிஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஜங்கு கிட்ட சொல்லலாம்னு சொல்லி தான் தயாங்க வந்திருப்பாங்க. ஆனால் பாஸ்ட்டில் வந்து எல்லாரும் இறந்தனால குழந்தையுமே இறந்துருக்கும். இப்போ அதே பாஸ்ட்டுக்கு வந்து தான் எல்லாத்தையும் அழிச்சிருப்பாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும். அப்போ நான் கன்சீவாக தான் இருக்கேண்ணா, அப்போ நம்ம குழந்தை இருக்குது அப்படின்னு ஜங்குக்கு செம்ம சந்தோஷமாக இருக்கும். நம்ம பாஸ்ட்டு வந்ததுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு சொல்லிட்டு தேங்காய் டைட்டாக ஹக் பண்ணி அழுதுட்ருப்பாரு. ஸோ எல்லாருமே கப்பிள்ஸாக இருப்பாங்க. சுகாவுக்கு தான் என்ன செய்யறதுன்னு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இந்த கதைப்படி காலங்கள் மாறி உருண்டனாலும் யாராவது ஒரு பேர் யார் கூடயாவது சேராமல் இருப்பாங்க. சுகா பயங்கரமாக அழுவார். என்னதான் பழைய காலத்துக்கு போயிருந்தாலும் இவங்க எல்லாருமே நம்ம ஃப்யூச்சரில் இருந்து தான் பாஸ்ட்டுக்கு போயிருப்பாங்க. நான் எங்கே போய் தேடுவேன் இந்த ஜிமின் எங்கே போனான்? என் கூட தான் இருந்தான், நான் தான் சேஃபாக அவனை அங்கே இருன்னு சொல்லிட்டு வந்தேன். போர்க்காலத்துக்கு வந்தாலும் அவனால் எதுவும் செய்ய முடியாது, அவனை ஆட்கொன்ற போகிறாங்கன்னு சொல்லி தான் நான் விட்டுட்டு வந்தேன். இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாதுன்னு சுகா அழுதுகிட்டே இருப்பார். இது யாராலுமே தாங்க முடிஞ்சிருக்காது. ஜெய்வோப்புக்கு இந்த வலி நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா இவ்வளோ காலம் ஜெய்வோப்பு சிங்கிளாக தான் இருந்திருப்பார். ஸோ திரும்பவும் கப்பலை விட்டு பிரிஞ்சு சிங்கிளாக இருந்தால் எப்படி வலிக்கும்ன்றது ஜெய்வோப்புக்கு தெரியும். ஸோ ஜெய்வோப் ஹக் பண்ணி, அழாத சுகா, ஜின் நீ ஏதாவது பண்ண, நீ என்னதான் பாஸ்ட்டுக்கு ஃப்யூச்சர்லேருந்து நம்ம பாஸ்ட்டுக்கு வந்தாலும் உனக்கு மந்திர குடும்பத்தை சேர்ந்தவ தானே நீ கொஞ்சம் பாரு அப்படி சொன்னோன்னே மாயா கண்ணாடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே எல்லாருமே அதிர்ச்சியாக இருப்பாங்க.
சுகா தான் இதை பார்த்துட்டு, டேய் இது என்ன கருமம்டா, இவன் எந்த நாட்டில் இருக்கான், எந்த உலகத்தில் இருக்கான், எந்த காலத்தில் இருக்கான், அது எங்களுக்கே தெரியல. ஜிமின் அவசரப்பட்டு ஏதோ ஒரு காலத்தில் சிக்கியிருக்கான். காலத்துலையா? அதான் டைம் ட்ராவல் எதாவது நடக்கலையே. நான் தான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும், யாரும் போகக்கூடாதுன்னு. இந்த முந்திரி கொட்டை போயிருக்கான், போகக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துக்கு தான் போவான். இவனை என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதா? ஜின் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படி சொல்லிட்டு ஜின்னோட காதில் என்னவோ சுகா சொல்கிறாரு. உடனே சுகா சொன்னதை கேட்டோன்னே ஜின்னுக்கு ஒரு மாதிரி அதத்தெல்லாம் இருந்திருக்கும். எல்லோரும் என்னன்னு கேட்பாங்க. சொல்கிறேன், ஓகே ஓகே நான் பண்ணுறேன்ட்டு ஜின்னு ஒரு விஷயத்த பண்ணி முடிச்சிருப்பாரு. வரேன் ஜிமின் அப்படி சொல்லிட்டு அவ்வளோதான் சைக்கோ அரசராக மாறி, ஏண்டா உன்னை விட்டு வச்சா நீ எல்லா இடத்துலையும் போய் ஆடிட்டுருக்கியா, இது வரேன்டா அப்படி சொல்லிட்டு சுகா ஜிமின் இருக்கிற காலத்துக்கே போயிருப்பார். ஸோ அவர் பாதி சைக்கோ கில்லர், பாதி லவ்வரு, பாதி ஃப்யூச்சர்லேருந்து போனனால எல்லாத்தையும் ஒரு மிக்ஸாக போயிருப்பார். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு மற்ற கப்பிள்ஸ்லாம் ஒரே சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஸோ அப்படியே ஸ்டோரியை நான் இங்கே முடிச்சிடுறேன். ஒரு மாதம் கழித்து போட்டனால ஸ்டோரியோட கிளிப்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு எனக்கு மறந்துடுச்சு. நிறைய வாட்டி பார்த்து சரி எப்படியாவது பண்ணுவோமே அப்படின்னு பண்ணேன். ஓரளவுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எண்டு வந்து கொஞ்சம் சூனாக தான் முடிக்க பார்த்தேன். பிகாஸ் ஸ்டோரி எனக்கு கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அந்த வைப்பு எனக்கு இல்லை. வாய்ஸுமே பேசும் போதெல்லாம் என்ன மச்சி நல்லா கறியா மச்சி அப்படின்னு வருது. ஜிமினுக்கு பேசுகிற வாய்ஸ் வந்துடுச்சு எனக்கு லோக்கலாக. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 2 டேஸாக நானும் பேசுகிறேன். ஐயே என்ன இப்படி இருக்குன்னு. நம்ம வாய்ஸ் சும்மாவே ஒரு மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரியாவது நான் பேசுவேன் பார்த்தீங்களா, தொண்டை கட்டின மாதிரியாவது. அப்படி கூட வரல. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஜிமின் தான் வரான். செல்ல தேங்க அழிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு டைலாகும் வர மாட்டேது, ஒன்றுமே வர மாட்டேது. சிரிப்பு தான். ஆனால் ஸ்டில் நீங்கள் இப்போ கூட இன்றைக்கி கூட இப்போ பேசும்போது கூட அக்கா 5th பார்ட் வரலையா போடலையான்னு கேட்டு எனக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. ஐயோ நான் நடுவில் வீடியோ போடாதனால குழந்தை பிள்ளைங்க நைஸாக போய் எஃப்எஃப்லாம் பார்த்துட்டீங்க அதானே. சரி நான் வேணால் இப்போ அப்லோட் பண்ணுறேன். சில பேருக்கு கதை புரியாமல் இருக்கும். நான் நாளைக்குள்ளே என்ன பண்ணுறேன், இந்த எல்லா எபிசோடையும் ஒரு 1 ஷாட்டாக போடுறேன். அதுலேயுமே பாருங்கள். ஏன்னா எஃப்எஃப் பார்க்குறது கொஞ்சம் கம்மி தான் நிறைய பேர். ஸோ நான் அதை ஏன்னா இது குட்டியாக தான் இருக்கும். நான் 1 ஷாட்டாக போடுறேன். அப்புறம் வந்து நம்ம சேனலுக்கு நிறைய காப்பி ஸ்ட்ரைக் இருக்கனால அப்லோட் பண்ண விடலை. அதனாலுமே லேட் ஆகிடுச்சு இந்த வீடியோ. இல்லை நேற்று நைட்டே நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், பண்ண முடியல. இப்போ நான் அப்லோட் பண்ணிடுறேன். செகண்ட் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் 100 சப்ஸ்கிரைபர் வந்தோடனே நான் அங்கே ஸ்டோரி போடுறேன் கொஞ்ச நாளுக்கு, ஓகேவா? இங்கே வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ண முதல்ல, அதுக்கப்புறம் நீ புதுசாக போடு அப்படின்ட்டான் யூடியூப்காரன். இப்போ இதுக்குமே காப்பி ஸ்ட்ரைக் வரும். ஸோ பார்த்துருங்க. ஏன்னா சாங்ஸு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டிருக்கேன். கண்டிப்பாக காப்பி ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. ஸோ மாவீரா சாங்ஸ் எல்லாம் போட்டிருக்கனால பார்த்துருங்க. இதோட ஒரு நல்ல ஒரு 1 ஷாட்டு ஃபன் ஃபேட்டோட வந்து உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.